காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது உன் வேலைதானே? சிறுமைப்பட்டவர்கள் யார்? அவர்கள் உன்னை சுற்றிலும் வாழ்ந்து வருகிறார்கள். மனிதரால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டவர்கள், சொந்த திட்டங்களை பின்பற்றி வாழ்க்கையில் ஏமாற்றமும் கசப்பும் அடைந்தவர்கள், சொந்த பாவங்களினாலே சிறைப்படுத்தப்பட்டு தவிக்கிறவர்கள், மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் வேதனைப்படுகிறவர்கள், நோக்கமின்றி வாழுகிறவர்கள், மந்திர தந்திரங்களிலும் பிசாசின் பிடியிலும் அகப்பட்டு தவிப்பவர்கள், அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனைக்குள்ளானவர்கள், முன்னோர்களின் பாவங்களால் துன்புறும் ஊனமுற்றோர், வறுமை, தீரா வியாதி என்ற சிறைகளால் அடைக்கப்பட்டோர், இன்னும் பலர். மக்களே, உன்னை சுற்றிலும் தினமும் நீ சந்திக்கும் இவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல நீ தயங்குவது ஏன்? இவ்வுலகின் சதி திட்டங்கள், கல்வி, பணம், பாரம்பரியங்கள், விக்கிரக வணக்கம் இவை மனிதனை விடுதலை செய்ய முடியாது. என் நற்செய்தியாகிய வெளிச்சம் ஒன்றே இவர்களை விடுதலை செய்ய முடியும். தயக்கம் வேண்டாம், துரிதமாய் செயல்படு. போ அல்லது அனுப்பு, என் வேலையை தீவிரப்படுத்து. ஆதார வசனம்: சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61:3.